அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்னைக்கு ஆண்மை குறைபாடு எங்கே பார்த்தாலும் தலைவிரிச்சாடுது. ஆண்மை குறைபாடு வருவதற்கான காரணம் என்னண்ணா? முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதில் செய்யக்கூடிய தவறுகள். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிக புகைப்பழக்கம். அதிக புகைப்பழக்கம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் எல்லாமே பிளாக் ஆயிரும். அப்போ வந்து உடம்புல வந்து சர்க்குலேஷன் இல்லாமல் போயிடும். அது ஒரு முக்கியமான காரணம் ஆண்மை குறைபாடுக்கு. அது மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு உங்கள் ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் எந்த அளவுக்கு வேலை செய்யும், எவ்வளோ நாளில் அந்த ரிசல்ட் தெரியும்? எவ்வளோ நாள் என்பது வந்து இப்போ நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு மனிதனுக்கு, ஆண்மை குறைபாடுன்றதை விட்டுருங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதவருக்கு வந்து அன்னைக்கு நைட்டே தெரியும். அதாவது ஆண்மை குறைபாடு இல்லாமல் ஹெல்த்தியாக நார்மலாக. ஏன்னா இது ஆண்மை குறைபாடுக்கு மட்டும் இல்லை, எனர்ஜி உடல் ஆரோக்கியத்துக்கும் சேர்த்து தான் இது தயார் பண்ணியிருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே இதோட ரிசல்ட் தெரியும். சப்போஸ் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக், ஒரு வாரத்துல இதுக்கு ரிசல்ட் தெரியும். இதே நீங்க கேட்குற மாதிரி சக்கரை நோய் மற்ற அதிக டேப்லெட் எல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் இல்லைன்னா 3 வாரம் பக்காவான ரிசல்ட் கொடுக்கும். இது அனுபவமான மருந்து. இப்போ இதில் என்னென்ன மருந்துகள் எப்படியெல்லாம் எடுக்கணுன்றதை மக்களுக்கு காமிக்கிறீங்களா? கண்டிப்பா. இது வந்து மதன காமேஸ்வர லேகியம். இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா திறந்து அப்பா நல்லா திறக்கும் போதே நறுமணம் வருதுண்ணா, வாசமாக இருக்கும். சேர்ந்துருக்கிற மருந்துகள் அந்த மாதிரி மருந்து அந்த மாதிரி இல்லையா? ஓகே. இது வந்து இந்த அளவு எடுக்கணும். ஓ. காலை இரவு 2 வேளை இந்த அளவு எடுத்து என்ன டேஸ்ட்டில் இருக்குண்ணா? டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நீர்முள்ளி நிலப்பழங்கள் ஒரு ஸ்பூன் எடுக்கணும். மீடியம் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சூடு பண்ணி ஆறின பாலில் கலந்து காலை இரவு 2 வேளை சாப்பிடணும். இதனோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே எனக்கு மோர்டாலிட்டி இல்லை, விந்தணுக்கள் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மிக விரைவில் விந்தணுக்களின் உற்பத்தி அதிகப்படுத்துவது. ஆனால் இப்போது லேகம் சொல்லியிருக்கீங்க, சூரணம் சொல்லியிருக்கீங்க, ஆயில் சொல்லியிருக்கீங்க. இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரையும் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்? யார் யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. ஏன்னா இதுக்கு வயது இல்லை. சரி. எப்படி நாம் இது ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க தானே இதை பயன்படுத்துகிறோம். ஆமாம். 20-25 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் 50 வயசானாலும் பயன்படுத்தலாம், 60 வயசானாலும் பயன்படுத்தலாம்.